ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ்போட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இப்போது எனக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது. எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் வரும், அதை நம்ம எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய வந்து பாடி பெயின் வரும். பாடி பெயின் வராமல் இருக்காது. கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி எல்லாமே இருக்கும் தான். எந்த டைலரிங் வேலைன்னு கிடையாது, எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு எல்லா ஒரு கஷ்டமும் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து எந்த ஒரு வேலையிலையுமே நம்ம வந்து ஒரு 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 ஃபுல்ஃபில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அதில் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எதுவுமே கொடுக்காம நமக்கு முடியல அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முடியும்னு நீங்கள் தன்னம்பிக்கையோடு ஒரு சில வேலையை நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்குமே வந்து அப்போ வந்து அது புரியும் இல்லையா? இன்றைக்கி வந்து நான் வந்து பேசிக்காக வந்து என்னுடைய பாடி கண்டிஷனு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கே கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 நாளைக்கு உடம்பு சரியில்லாத படுத்துறவ தான் நான். இன்றைக்கி அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்கிற என் உடம்ப இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் போட்டு சதுர அடிக்கிறேன். அது நல்லா எனக்கு தெரியுது. நல்லா உட்காந்து நான் மாட்டணும் ப்ளவுஸ் தைக்கிறதையும் வீட்டு வேலை பார்க்குறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி என்னால் முடியுது அப்படின்னா அது எதனால் முடியுது? நம்ம பண்ணுற முயற்சி மட்டும்தான். நம்மளால் முடியும். நம்ம ஒரு தன்னம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் முடியும். நான் இன்றைக்கி நான் திரும்பி பழையசுலாம் நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருந்தவளா இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ட்டு. சுத்தமாக எனக்கு வேலை செஞ்சாலே உடனே பாடி பெயின் வந்துடும். ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் தான் எனக்கு சரி பண்ணிப்பேன். இப்போ அப்படி கிடையாது. என்ன வேலை இருந்தாலும் சரி தான், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நமக்கு பெண்களாக இருக்கிற நமக்கு பீரியட்ஸ் நாளில் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும். ஆனால் எனக்கு அதை விட உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன், அதை விட ரொம்ப 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 இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு உடம்பு. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுடைய சூழ்நிலை நம்ம தச்சு தான் ஆகணும். நமக்கு உடம்பு முடியலன்னு நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாலுமே முடியல அப்படின்னா நம்ம லீவ் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து அப்படி கிடையாது. உடம்பு முடிஞ்சாலும் முடியாட்டாலும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம இந்த டேட்டில் துணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து நம்ம தான். அப்போ இன்றைக்கெலாம் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. இதெல்லாம் வந்து யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் டைலரிங் ஃபீல்டில் நிறைய வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்றது வந்து ஒரு சில பேர் சொல்கிறத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து வீட்டு வேலையை காலையிலே முடிச்சுட்டு மிஷினில் வந்து உட்காருங்க. அப்படி நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்கும்போது உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். புரியுதுங்களா? அதை வந்து செகண்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாரி தேர்டு என்னன்னாக்கா, நீங்கள் வந்து அப்படி நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு வந்து கட்டிங்லாம் நான் போட்டு வைக்கல, அப்போ தான் நான் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்காராதீங்க. அப்போ உட்காராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டே கட் பண்ணி வச்சுடுங்க. கட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் காலையில் வந்து அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் அப்போ கட்டிங் பண்ணுற நேரமே வந்து நமக்கு எக்ஸஸாகவே போயிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நைட்டே வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இன்னொன்று அப்படின்னாக்கா, இது வந்து 4வது பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது, இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஒரு கால் வருது அப்படின்னாக்கா, நீங்கள் தைக்கிற நேரம் பொழுது போக அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த காலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்படி முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 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 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு, நான் அந்த மாதிரி வெளியில் இருக்கிறேன்,
அப்படின்னு கூட எதையாவது ஒரு மென்ஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு நான் ஈவினிங் கூப்பிட்றேன் அப்படின்னு கூட வச்சுட்டு நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான டைமிங்கை கொஞ்சம் ஒதுக்கி அப்போ வந்து அந்த வேலையை வந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு இடையூறும் வந்து வராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்தமாரி காலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் பார்த்தோன்னா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை எடுப்போம். செல்லை எடுத்து சாங் வைக்க தேடும்போது ஒரு ஒரு நமக்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் இதை பார்க்கும்போது இதை பார்க்கணும் அப்படின்னு தோணும். அதில் போன உடனே அதை பார்த்த உடனே அதுக்கு கீழே ஒன்று வரும், அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த டைமிங்க்கு நம்ம இந்த வேலை செய்யணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதை யோசித்து நீங்கள் நகர்ந்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து ஒரு மூலையில் வந்து தூக்கி போட்டு நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயுமே வந்து நினச்ச நேரத்தில் நம்மளால் வந்து இன்றைக்கி என் கையில் இருக்குது, நான் இன்றைக்கி ஒரு 500 என்னால் சம்பாதிக்க முடியும், என் கையில் நான் கற்றுக்கொண்ட தொழில் என் கையில் இருக்குது, நான் வந்து இன்றைக்கி 500 என்னால் இன்றைக்கி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இதில் போய் நம்ம உட்காந்து நமக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒன்றுமே முடியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து டைலரிங்கில் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து தோர்ந்து கீழே விழுந்ததா சரித்திரமே கிடையாது. ஒன்றுமே இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக முதலீடு கூட போடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு மிஷின், ஒரு கத்தரிக்கோல் இருந்துட்டாலே போதும். டேபிள்லாம் நெக்ஸ்ட் கூட வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின், ஒரு கத்தரிக்கோல் அது மட்டும் இருந்துட்டாலே கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு வந்து சக்ஸஸாகவே இல்லை அப்படின்றீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எடுத்த முயற்சியில் இன்னும் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எடுங்க. கண்டிப்பாக நீங்களுமே வந்து இதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்றத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அடுத்தது வந்து இந்த 5 ஸ்டெப்புமே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், இது வந்து பர்ஸ்னலாக நான் வந்து ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம பெண்கள் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஒன்றுமே இல்லை, ஒரு விஸ்பர் வாங்கணும் அப்படின்னாலுமே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோளில் வந்து மெயினாக வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் பெண்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றது இருக்குது. ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா, ஒரு வளையல் வாங்கணும், இல்லை ஒரு சேரீ வாங்கணும், இல்லை வெளில போகிறோம், நம்ம கையில் எதனா ஃபினான்ஷியலாக ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நம்ம இன்னொருத்தங்கிட்ட கை நீட்டி கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது கையில் வந்து வச்சுக்குவாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சேவிங் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி நம்ம உடம்பு இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குமான்னு நமக்கு கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எப்பயுமே சேவிங் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நமக்கு லைஃப்க்கு ரொம்பவுமே வந்து நம்மளை வந்து கான்ஃபிடண்ட்டாக நாளைக்கு வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். நமக்கே உடம்பு முடியல அப்படின்னா நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளுடைய காசு இருக்குது, நம்ம அதை வச்சு நம்ம உடம்ப பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கணும். கண்டிப்பாக யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து லைஃப்பில் நான் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணதை விட நீங்கள் இன்னுமே வந்து நல்ல ஒரு வழியில் வந்து நீங்கள் லைஃப்பை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க அப்படின்ட்டு நானும் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவில் நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு வந்து சுறுசுறுப்பே வரமாட்டுது அப்படின்றாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம். இது நிறைய பேருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும்.
ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, என்னால் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு யாருக்குன்னா வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவிலே. கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாரம் டைமில் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா நீங்கள் போடுவீங்க, போட்டு எனக்கு வரதுக்கு ஒரு நாள் ஆகும், நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும், திருப்பி நம்ம போடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்படி பார்க்க போனாலே ஒரு 4 டேஸ் ஆகிடும். அதனால் ஒரு வாரம் டைமிங்கில் வந்து எனக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டான ஃபிட்டிங்கில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவேன். அதுபோல் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.